பறவையியல்ல ஆர்தர் ஏ ஆலனுடைய மிக உன்னதமான பங்களிப்புகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஆர்தர் ஏ ஆலன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பறவையியலாளர். இவர் 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற பஃபலோவில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஆர்தர் அகஸ்டஸ் ஆலன். இவர் 1911ஆம் ஆண்டு த ரெட் விங் பிளாக்பேர்ட் எ ஸ்டடி இன் தி இக்காலஜி ஆஃப் எ கேட்டைல் மார்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய பிஹெச்டி தீசஸ், அதாவது ஆய்வு கட்டுரையை யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கோடைய இத்திகாவில் இருக்கிற கார்னெல் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணாங்க. பிறகு அந்த கார்னெல் யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து இவருக்கு பிஹெச்டி டாக்டர் ஆஃப் பிலாசபி வழங்கப்பட்டது. இவருடைய பிஹெச்டி தீசஸ் ரொம்பவும் உன்னதமானது. எதனாலன்னா, அதுநாள் வரைக்கும் பறவைகளை ஆய்வு செய்யறதுக்கு பறவைகளை வேட்டையாடி அவைகளை பதப்படுத்தி அதுக்கப்புறமா அவைகளை ஸ்பெசிமன்ஸ் மாதிரிகளாக மாற்றி தான் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஆனால் ஆர்தர் ஏ ஆலன் பறவைகளை வேட்டையாடாம நேரடியாக அந்த ரெட்விங் பிளாக்பேர்ட்ஸ் வாழக்கூடிய சூழலுக்கே போய் அந்த பறவைகள் எப்படியான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு இருக்கு, அவைகள் எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, அதே மாதிரி அவைகள் எப்படி கூடு கட்டுது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த ரெட்விங் பிளாக்பேர்ட்ஸோடைய வாழ்வியல் முறைகளை நேரடியாக பார்த்து ஆய்வு கட்டுரையாக எழுதினாங்க. இதனால இவருடைய பிஹெச்டி தீசஸ் ரொம்ப உன்னதமானது. ஸோ இது ஆர்னத்தாலஜியில் பறவையியல்ல ஆர்தர் ஏ ஆலனுடைய மிக முக்கியமான முதல் பங்களிப்பாக இருந்தது. இதுக்கப்புறமா அதே 1911ஆம் ஆண்டு நிறைய விஞ்ஞானிகள் சேர்ந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியாவுக்கு ஒரு எக்ஸ்பெடிஷன், ஒரு ஆய்வு பயணம் போனாங்க. அந்த எக்ஸ்பெடிஷனில் ஆர்தர் ஏ ஆலனும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவர் கொலம்பியாவுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே புதிய வகையான 15 டிராபிக்கல் பேர்ட் ஸ்பீசிஸை இவர் கண்டறிஞ்சாங்க. அதாவது 15 புதிய வகையான வெப்பமண்டல பறவை இனங்களை இவர் கண்டறிஞ்சாங்க. அது நாள் வரைக்கும் கண்டறியப்படலை. அது கண்டறியப்படுறதுக்கு ஆர்தர் ஏ ஆலன் தான் காரணமாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இவர் தான் அதை கண்டறியவும் செஞ்சாங்க. இது இவருடைய இன்னொரு பங்களிப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் 1912ஆம் ஆண்டு அந்த கொலம்பியா எக்ஸ்பெடிஷன் முடிவுக்கு வந்தது. இதுக்கப்புறம் இவர் படித்த கார்னெல் யூனிவர்சிட்டியிலேயே இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் ஜுவாலஜியா, அதாவது விலங்கியல்ல கற்பிப்பாளராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த ஜுவாலஜியில் தான் அந்த காலகட்டத்தில் ஆர்னத்தாலஜி பறவையியலும் ஒரு சின்ன பிரிவாக இருந்தது. இது ஆர்தர் ஏ ஆலனால் ஏற்றுக்க முடியல. ஆர்னத்தாலஜி பறவையியல் அப்படின்றது ஒரு தனி பிரிவாக இருக்கணும். அந்த பறவையியலுக்கு அப்படின்னு கிராஜுவேட் ப்ரோக்ராம் உருவாக்கப்படணும். அதாவது பறவையியலில் மட்டும் பிஹெச்டி ப்ரோக்ராம் தனியாக இருக்கணும் அப்படின்னு ஆர்தர் ஏ ஆலன் பாடுபட்டாங்க. இவரினுடைய உழைப்பின் காரணமாக 1915ஆம் ஆண்டு அந்த கார்னெல் யூனிவர்சிட்டியிலேயே கார்னெல் லேப் ஆஃப் ஆர்னத்தாலஜி, அதாவது பறவையியலுக்குண்டான ஒரு லேப் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த லேப் ஆரம்பத்தில் அந்த கார்னெல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய என்டமாலஜி டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி லிம்னாலஜி டிபார்ட்மெண்ட், இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்தது. அதாவது தனியாக ஆர்னத்தாலஜி பிரிவு உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய ஆய்வுக்கூடம் இந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸையும் சேர்த்து வச்சு இருந்தது. ஸோ அதுக்குள்ளே இருந்தது. இப்போ என்டமாலஜி அப்படின்னா பூச்சிகளை பற்றி படிக்கக்கூடிய பூச்சியியல், அதே மாதிரி லிம்னாலஜி அப்படின்னா நன்னீர் பற்றி படிக்கக்கூடியது, குறிப்பாக ஆறு, குளம், ஏரி இதில் இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் படிக்கிறது லிம்னாலஜி. இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் தான் ஆரம்பத்தில் இந்த கார்னெல் லேப் ஆஃப் ஆர்னத்தாலஜி நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் பிஹெச்டி ப்ரோக்ராமும் தனியாக இந்த ஆர்னத்தாலஜியில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு மிக முக்கிய காரணமாக ஆர்தர் ஏ ஆலன் தான் இருந்தாங்க. இதை தொடர்ந்து இவர் அதுக்கு அடுத்த ஆண்டே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நியமிக்கப்பட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு 1920கள் காலகட்டத்தில் ஆர்தர் ஏ ஆலன் ஃபோட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸில் நிறைய மேம்பாடுகளை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா நிறைய கலர் ஃபோட்டோகிராஃப்ஸை இவர் எடுத்தாங்க. அது எல்லாமே பறவைகளை தான். நிறைய காடுகளுக்கு பயணம் பண்ணாங்க, நிறைய மலைப்பகுதிகளுக்கு பயணம் பண்ணாங்க. அங்கெல்லாம் போய் புதிய வகையான பறவைகளெல்லாம் இவர் ஃபோட்டோ எடுத்தாங்க. அது ரொம்ப நுணுக்கமாகவும் நிறைய நுட்பங்களை மேம்படுத்தியும் நிறைய புகைப்படங்களை இவர் எடுத்தாங்க. அதனால இவருடைய புகைப்படிவங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமானதாக இருந்தது. இதுக்கப்புறம் 1924ஆம் ஆண்டு ஆர்தர் ஏ ஆலன் மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணாங்க. அதாவது இவருடைய மனைவியான எல்சா ஜி ஆலன் அவங்க கூட சேர்ந்து இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஃப்ளோரிடாவுக்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த ஃப்ளோரிடாவில்
ஒரு ஐவரி பில்டு வுட் பெக்கர்ஸை வந்து பார்த்தாங்க. குறிப்பாக அது வந்து ஒரு ஜோடி இருந்தது, கூடு கட்டிட்டு இருந்தது, அதை வந்து பார்த்தாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு வகையான மரங்கொத்திகள் அது வந்து அந்த காலகட்டத்தில் அழிஞ்சு போயிருச்சு, எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அறியப்பட்டிருந்தது. ஆனால் அது அழிஞ்சு போல ஒரு ஜோடி மரங்கொத்திகளை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு ஆர்தர் ஏ ஆலன் வந்து 1924ஆம் ஆண்டு அதை வந்து வெளியே சொன்னாங்க. ஆரம்பத்தில் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. அதுக்கப்புறம் அதே 1924ஆம் ஆண்டு ரஃப் கிரவுஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான பறவை, அந்த பறவைக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி ஆர்தர் ஏ ஆலன் வந்து ஆய்வு செஞ்சு அதை பற்றி ஒரு ரிசர்ச் ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. இந்த ரஃப் கிரவுஸ் அப்படின்றது ஒரு வித்தியாசமான பறவை. இது வந்து ரெக்கையை அடிக்கும்போது ட்ரம் சவுண்டு மாதிரி கேட்கும், அதாவது ட்ரம் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அதே மாதிரி அதனுடைய சத்தத்தினுடைய அந்த ரிதம் அது வந்து அப்படியே ஒரு மோட்ரு எப்படி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி இருக்கும். நான் என்னால் முடிஞ்சால் அந்த பறவையினுடைய சத்தத்தை வந்து அப்படியே பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணுறேன். ஸோ அது வந்து உண்மையிலேயே பறவையோட சத்தம் தானா அப்படின்னு அதை பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அது பறவையினுடைய சத்தம் தான். அந்த ரஃப் கிரவுஸ் அப்படின்ற பறவை, குறிப்பாக ஆண் பறவை தான் அப்படி வந்து சத்தம் போடும். ஸோ அந்த பறவைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி இவர் வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க்கை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1929ஆம் ஆண்டு பீட்டர் பால் கெல்லாக் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்காவை சேர்ந்த விஸ்வல் ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஒரு ஆர்னத்தாலஜிஸ்ட்டும் கூட, ஒரு பறவையியலாளரும் கூட. ஸோ அவர் கூட சேர்ந்து 1929ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அதாவது நிறைய இந்த காடுகளுக்கு போனாங்க. குறிப்பாக இவர் இருக்கக்கூடிய அந்த நியூயார்க்கில் இருக்கிற இத்திகா, அங்கே இருக்கிற ஒரு பூங்காக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய காட்டு பறவைகளினுடைய சத்தங்களை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒளிப்பதிவு செஞ்சாங்க. ஒளிப்பதிவு அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த சவுண்ட் எல்லாம். இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த ஒளிப்பதிவு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு வந்து டிவைசஸ் கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் வந்த படங்கள் கூட பேசாமல் அமைதி படங்களாக வந்தது, ஊமை படங்களாக. அது காரணமும் அதுதான். ஆனால் அப்படி இருக்கும்போது ஆர்தர் ஏ ஆலனும் பீட்டர் பால் கெல்லாக் இவங்க 2 பேரும் ஒரு டிவைஸை உருவாக்கி அதை வச்சு பறவைகளினுடைய சத்தங்களை ரெக்கார்ட் பண்ணாங்க. இது வந்து முதல் முறை இந்த உலகத்திலேயே பறவைகளினுடைய சத்தங்களை ஒரு டிவைஸை பயன்படுத்தி ரெக்கார்ட் பண்ணது 1929 தான். அதை பண்ணது ஆர்தர் ஏ ஆலன், பீட்டர் பால் கெல்லாக் இவங்க 2 பேரும் தான். இதுக்கப்புறம் இந்த சத்தங்கள் எல்லாம் மனிதர்களுக்கும் வந்து மற்ற நபர்களுக்கும் வந்து காமிச்சாங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பறவை இருக்குது, இந்த மாதிரி உதாரணத்துக்கு இந்த ரஃப் கிரவுஸே இருக்குது, அது வந்து ட்ரம் மாதிரி சத்தம் இடும் அப்படின்னா அந்த பறவைகள் வாழக்கூடிய சூழல்களில் வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அந்த பறவைகள் இந்த மாதிரி சத்தம் போடும் அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த சத்தத்தெல்லாம் கேட்டிருப்பாங்க. மற்ற பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போய் காமிக்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்தது. எங்கோ இருக்கக்கூடிய பறவைகளினுடைய சத்தங்களை கூட வேற எங்கோ இருந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ முக்கியமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் 1930ஆம் ஆண்டு தான் த புக் ஆஃப் பேர்ட் லைஃப் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு புக்கை ஆர்தர் ஏ ஆலன் வெளியிட்டாங்க. இதில் ஒவ்வொரு பறவைகள் பற்றியும் ரொம்ப தெளிவாக விளக்கியிருந்தாங்க. குறிப்பாக வந்து அது ரொம்ப சயின்ஸ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நிறைய பொதுமக்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியான வார்த்தைகளை இவர் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. மேலும் அதில் வந்து பறவைகள் எப்படி வந்து செயல்படும், அது சில பறவைகள் வந்து எப்படி பறக்கும், சில பறவைகள் எப்படி சத்தமிடும் அப்படின்னு பல விஷயங்கள் இவர் எழுதியிருந்தாங்க. அதை படமாகவும் வந்து அந்த புக்கில் வந்து பதிச்சிருந்தாங்க. இதனால இவருடைய புக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நிறைய பொதுமக்கள் மத்தியில் பறவையியலில் ஆர்வம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ பொதுமக்கள் மத்தியில் ஆர்னத்தாலஜி பறவையியலில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு இவர் தான் வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதே காலகட்டத்திலலாம் கொர்னல் யூனிவர்சிட்டியில் இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்னத்தாலஜியாகவும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது அந்த பறவையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1932 இந்த காலகட்டத்தில் பீட்டர் பால் கெல்லாக் கூட சேர்ந்து இன்னொரு பெரிய சாதனையை இவர் ஆர்தர் ஏ ஆலன் வந்து பண்ணாங்க. அது என்னன்னா, அதனால் வரைக்கும் அந்த ரஃப் கிரவுஸ் அப்படின்ற பறவை அது வந்து தன்னைத்தானே அடிச்சுக்குது, அதனால தான் ட்ரம் சவுண்டு வருது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. அப்போ இவங்க 2 பேருமே அந்த பறவைகளினுடைய சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பறவைகளினுடைய விஸ்வலை அப்படியே ரெக்கார்ட் பண்ணாங்க. அதாவது ஒளிப்பதிவு 2யுமே பண்ணாங்க. அதாவது
ஆடியோ வீடியோ ரெண்டையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து காண்பிச்சு உண்மையிலேயே அந்த ரஃப் க்ரௌஸ் அப்படின்ற பறவைகள் வந்து தன்னைத்தானே அடிச்சுக்கிறனால அந்த ட்ரம் சவுண்டு வரலை. அதுக்கு மாறாக அந்த பறவைகள் வந்து காற்றை வந்து அடிக்குது. அந்த காற்றுக்கும் அந்த இறகுக்கும் இடையில் உண்டான உராய்வினால் ஏற்படக்கூடிய சத்தம் தான் அந்த ஒரு சத்தம் அப்படின்றத ஆர்தர் ஏ ஆலன் தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. இது 1932 இவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய பறவைகளினுடைய பயோகிராஃபிஸும் இவர் எழுதினாங்க. அதாவது பறவைகள் எப்படி வாழ்ந்திருக்கு அப்படின்னு பற்றியும், அதே மாதிரி இவர் நேரடியாக நிறைய பறவைகளை பார்த்து சில பறவைகளுக்கு ரொம்ப மோசமான சூழல் ஏற்படும் போது அது எப்படி தன்னை பாதுகாத்துக்குச்சு, அதே மாதிரி அது எப்படி வேட்டையாடி உண்ணுச்சு, அது எப்படி இனப்பெருக்கம் பண்ணுச்சு அப்படின்னு உண்மையாக நடந்த விஷயங்களை கதையாக இவர் வந்து எழுதினாங்க. இவர் எழுதினது எல்லாமே இவர் பார்த்த உண்மையான விஷயங்கள். ஸோ அதை வந்து இவர் வந்து ரொம்ப முழுசாக தொகுத்து அமெரிக்கன் பேர்ட் பயோகிராஃபிஸ் அப்படின்ற டைட்டிலில் 1934 இவர் வந்து அப்போ இருந்த பேர்ட் லோர் அப்படின்ற மேகசீனில் வெளியிட்டாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் ஆடுபான் மேகசின் அப்படின்னு அழைக்கப்படுது. அதில் தான் இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1936 வைல்ட் லைஃப் சொசைட்டி அதை வந்து ஆர்தர் ஏ ஆலன் வந்து நிறுவினாங்க. அதுக்கப்புறம் 1938 அந்த வைல்ட் லைஃப் சொசைட்டியோடைய பிரசிடெண்ட்டாக இவர் 1938 1939 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1939 ஆர்தர் ஏ ஆலன் வந்து த கோல்டன் ஃப்ளவர் அண்டு அதர் பேர்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு ஒர்க்கையும் எழுதி வெளியிட்டாங்க. இதெல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கிடையில் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்ல தவறிட்டேன். இவர் வந்து இதுக்கிடையில் 1935 ஆர்தர் ஏ ஆலன் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெடிஷன், ஒரு ஆய்வு பயணத்தை உருவாக்கினாங்க. நிறைய விஞ்ஞானிகள் வந்து நிறைய பறவையியலாளர்கள் அந்த எக்ஸ்பெடிஷனில் இருந்தாங்க. அந்த எக்ஸ்பெடிஷனை ஆர்தர் ஏ ஆலன் தான் வந்து லீட் பண்ணாங்க. லீட் பண்ணி இவங்க போனது எங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய லூயிசியானாவில் இருக்கக்கூடிய சிங்கர் ட்ராக்ட் அப்படின்ற பகுதி. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுக்கு இவர் வந்து அந்த பயணத்தை கொண்டு போனாங்க. அதை கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இவர் 1924 இவருடைய மனைவி கூட சேர்ந்து இந்த ஐவரி பில்டு வுட்பெக்கர்ஸ் அப்படின்ற ஒரு வகையான மரங்கொத்திகள் அதை வந்து இவர் பார்த்தார் அப்படின்னு சொன்னது அப்போ நம்பப்படலை. அப்படின்றனால அதை உண்மையிலேயே வாழக்கூடும், அதனால் அடர்ந்த காடுகளில் நான் காட்டுறேன் அப்படின்னு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் அப்போ போய் பார்த்தாங்க. உண்மையிலேயே அந்த ஐவரி பில்டு வுட்பெக்கர்ஸ் வந்து 1935 காணப்பட்டது. அதுக்கப்புறம் இதை வந்து நிரூபிக்கிறதுக்காக அதை வந்து ஃபோட்டோஸும் எடுத்தாங்க. அவைகளினுடைய சத்தங்களை ரெக்கார்டும் ஆர்தர் ஏ ஆலன் வந்து பண்ணாங்க. இதுதான் வந்து லாஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட இந்த பறவைகளினுடைய ஆடியோ அண்டு விசுவல். ஏன்னா அதுக்கப்புறமா இந்த வகையான மரங்கொத்திகளை பெருசாக வந்து டாக்குமெண்ட் பண்ணலை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 1944 ஒரு நபர் வந்து இதை பார்த்ததாக சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்காவில். 1987 சில நபர்கள் கியூபால இதை பார்த்ததா சொல்லியிருக்கிறாங்க. ஏன் 2023 கூட இந்த ஒரு வகையான இந்த மரங்கொத்திகளை வந்து பார்த்ததான் வந்து நிறைய ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் அது எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை. அதாவது அது உண்மையிலே இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான வீடியோவோ ஆடியோவோ அது எதுவுமே வந்து வெளியிடப்படலை. இருந்தாலும் அது இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாதிட்டு வராங்க. ஆனால் இது அழிஞ்சு போன இனம் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பறவையியல் சார்ந்த சொசைட்டி அவங்கெல்லாம் பெரிய நடவடிக்கைலாம் 2021 கூட எடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த பறவைகள் வந்து ஃபஸ்ட்டு அழிஞ்சு போச்சு அப்படின்னு அறியப்பட்டது. இல்லை அது அழிஞ்சு போல, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஆர்தர் ஏ ஆலன் பார்த்து அதை வந்து நிரூபிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவர் பார்த்ததுக்கப்புறம் யாரும் அந்த அளவுக்கு அதை உறுதிப்படுத்தும் விதமாக யாரும் வந்து பார்க்கலை. ஸோ இப்போ கூட இந்த பறவை இனம் வாழலாம், வாழாமலும் போகலாம். எது எப்படி இருந்தாலும் இவரை தவிர வேறு யாருமே அதை வந்து கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கவோ அதனுடைய சத்தங்களை ரெக்கார்ட் பண்ணவோ இல்லை. இப்போதைக்கு அந்த இனம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் கருதப்பட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1951 அமெரிக்காவை சேர்ந்த நேஷனல் ஜியாகிரபிக் சொசைட்டி அவங்க தரப்பில் இருந்து ஸ்டாக்கிங் பேர்ட்ஸ் வித் கலர் கேமரா அப்படின்ற டைட்டிலில் ஒரு மிக முக்கியமான புக்கை வெளியிட்டாங்க. அதில் ஆர்தர் ஏ ஆலனுடைய 331 பறவைகளினுடைய ஃபோட்டோஸை வந்து அதில் வெளியிட்டிருந்தாங்க. மேலும் அந்த புக்கில் ஆர்தர் ஏ ஆலனுடைய நரேஷனும் இருந்தது. அதாவது அந்த பறவைகள், அந்த 331 பறவைகளினுடைய புகைப்படங்களை இவர் எடுக்கும்போது எவ்வளோ பாடுபட்டாங்க, அந்த பறவைகள் எப்படி வந்து இவரை பார்த்த உடனே எப்படி நடந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இவர் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல்
1953ஆம் ஆண்டு அந்த பீட்டர் பால் கெலாக் அவர் கூட இணைஞ்சு ஆர்தர் ஏ ஆலன் வந்து இன்னும் சில ரெக்கார்டிங்ஸ் வந்து பண்ணாங்க. அதை வந்து அப்போ வந்து ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒலி கேட்கும், சவுண்டு கேட்கும். ஸோ அது மாதிரி பதிவு செஞ்சாங்க. அதாவது எப்படி சிடி பிளேயர்லாம் உருவாச்சோ அது மாதிரி ஆரம்பத்தில் ரெக்கார்ட்ஸ்ன்னு ஒன்று இருந்தது. அதில் இவங்க வந்து நிறைய பறவைகள் அதே மாதிரி மற்ற உயிரினங்களினுடைய குரல்கள் எல்லாம் பதிவு செஞ்சாங்க. குறிப்பாக 1953ஆம் ஆண்டு வாய்ஸஸ் ஆஃப் த நைட் வாய்ஸஸ் ஆஃப் த நைட் த கால்ஸ் ஆஃப் 34 ஃப்ராக்ஸ் அண்டு டோட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டை வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 34 வகையான தவளைகள் மற்றும் தேரைகள் அவைகளினுடைய சத்தங்களை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1954ல் த சாங் பேர்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டை வெளியிட்டாங்க. இது புக்கு கிடையாது, இது ஆடியோ மாதிரி. அதுக்கப்புறம் 1955 இந்த காலகட்டத்தில் அமெரிக்கன் பேர்ட் சாங்ஸ் அதனுடைய 2 வால்யூம்ஸ் 2 தொகுதிகளாக அதை வந்து வெளியிட்டாங்க. அதே 1955ஆம் ஆண்டு தான் கார்னல் யூனிவர்சிட்டியில் அந்த கார்னல் லேப் ஆஃப் ஆர்னத்தாலஜி அது ஒரு தனி பிரிவாக மாறி ஒரு மிகப்பெரிய ஒரு துறையாகவே மாறினது. அதுக்கு முக்கிய காரணமாக ஆர்தர் ஏ ஆலன் தான் இருந்தாங்க. ஸோ இவர் அப்போ வந்து ரிட்டையர் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்தர் ஏ ஆலன் வந்து 1961 இந்த காலகட்டத்தில் இன்னொன்று குறிப்பாக பேர்ட் சாங்ஸ் இன் யுவர் கார்டன் அப்படின்னு ஒரு ரெக்கார்டையும் கூட வெளியிட்டாங்க. இது மாதிரி பல விஷயங்களை ஆர்தர் ஏ ஆலன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பண்ண மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பறவைகளை நேரடியாக வேட்டையாடி அவைகளை பதப்படுத்தி ஸ்பெசிமன்ஸாக மாற்றி ஆய்வு செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக பறவைகளை வந்து நேரடியாக அது வாழக்கூடிய சூழலுக்கே போய் அவைகளை பார்த்து அதை வந்து எழுதணும் அப்படின்னு ஆர்தர் ஏ ஆலன் வந்து சொன்னாங்க. ஸோ ஆய்வு செய்கிறதுக்காக பறவைகளை வேட்டையாடக்கூடாது அப்படின்னும் பறவைகளை உண்மையிலேயே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னும் ஆர்தர் ஏ ஆலன் தான் வலியுறுத்தினாங்க. பறவைகள் மனித இனத்துக்கு ரொம்ப அவசியமானது. பறவை இனம் வந்து அழிஞ்சு போகிறது அப்படின்றது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித இனத்தையும் பாதிக்கும் அப்படின்றதையும் ஆர்தர் ஏ ஆலன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தினாங்க. ஸோ இவருக்கு முன்னாடி வரைக்கும் பறவைகள் வேட்டையாடப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டன. ஆர்தர் ஏ ஆலனுக்கு பிறகு நேரடியாக பறவைகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே போய் பறவைகளினுடைய ஆய்வுகள் தொடர்ந்து வருகின்றன. ஸோ இதெல்லாம் தான் ஆர்தர் ஏ ஆலனுடைய மிக உன்னதமான பங்களிப்புகள். இப்பேற்பட்ட இவர் வந்து 1964ஆம் ஆண்டு ஜனவரி 17 அன்னைக்கு இவருடைய 78 வயசுல இறந்து போனாங்க. இந்த ஆர்தர் ஏ ஆலனுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்தது, புரிஞ்சுதா அப்படின்றத பற்றிலாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.